ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது துளசி செடியுடைய வரலாறு. பொதுவா பெருமாளுக்கு பூஜை செய்ய ஏன் நம்ம துளசி செடியை யூஸ் பண்றோம்? இந்த உலகத்துல எவ்வளவோ தாவரங்கள் இருக்கு. ஆனா ஏன் துளசி செடியை மட்டும் நம்ம ஒரு தெய்வீக தாவரமா பாக்குறோம்? கடவுளுக்கு சமமா இந்த துளசி செடியையும் கும்பிடுறோமே, அதுக்கான காரணம் என்ன? எவ்வளவோ மருத்துவ குணங்கள் கொண்ட எல்லா வியாதிகளையும் போக்கக்கூடிய மருத்துவ குணம் இந்த துளசி செடிக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? இதுக்கு எல்லாத்துக்கும் பதில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். ஆரம்ப காலகட்டத்துல ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு மொத்தம் 3 மனைவிகள் இருந்திருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, கங்கா தேவி. இவங்க 3 பேரும் ரொம்பவே ஒற்றுமையா இருந்திருக்காங்க. ஸ்ரீரங்கநாத பெருமாளும் ஒவ்வொரு மனைவி கூடவும் சமமான நேரத்தை செலவிடுவார். இதனால மற்ற மனைவிகளும் ரொம்பவே ஒற்றுமையா இருந்திருக்காங்க. இவரு சரஸ்வதி தேவி கூட எவ்வளவு நேரம் செலவிடுறாரோ கரெக்டா அதே நேரத்தை தான் லக்ஷ்மி தேவி கூடயும் செலவிடுவாராம். லக்ஷ்மி தேவி கூட எவ்வளவு நேரம் செலவிடுறாரோ அதே நேரத்தை தான் கங்கா தேவியோடையும் செலவிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இப்படி 3 பேருக்குமே தன்னோட அன்பையும் பாசத்தையும் நேரத்தையும் ஒரே மாதிரி செலவிட்டு இருந்திருக்காரு ஸ்ரீரங்கநாத பெருமாள். இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வைகுண்டத்துல கங்காதேவி கூட ஸ்ரீரங்கநாத பெருமாள் தன்னோட நேரத்தை செலவிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்களையும் மீறி கொஞ்சம் அதிக நேரத்தை அவங்க செலவிட்டுறாங்க. கங்காதேவியும் தன்னுடைய கணவரான பெருமாள் மேல இருந்த பாசத்துல நேரம் போறதே தெரியாம இருந்துடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்த சரஸ்வதி தேவிக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கு. தன்னுடைய கணவன் தன்னை விட இன்னொரு மனைவியோட இவ்வளவு நேரத்தை செலவிட்டு இருக்காரே அப்படிங்கிற விஷயம் அவங்கள ரொம்ப பொறாமைக்கும் ஆளாயிருக்கு. இதனால கோபப்பட்ட சரஸ்வதி தேவி, என்னோட குறைஞ்ச நேரத்தை செலவிட்டுட்டு கங்கா தேவியோட மட்டும் நீங்க எப்படி இவ்வளவு நேரத்தை செலவிட முடியும் அப்படின்னு கோபத்துல பெருமாள் கிட்டேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த கங்கா தேவிக்கும் லைட்டா பொறாம வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமா, இனிமே எப்பவும் என்னோட தான் அதிக நேரத்தை செலவிடுவாரு, அதனால உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி கிட்ட கங்கா தேவியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால சரஸ்வதி தேவிக்கும் கங்கா தேவிக்கும் பொறாமை காரணமா மிகப்பெரிய சண்டையே அந்த இடத்துல உருவாகுது. இத பார்த்த ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்துருது. இத்தனை நாளா ஒற்றுமையா இருந்த நீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தடுக்க நினைக்கிறாரு. கடைசியில ஸ்ரீரங்கநாத பெருமாளுடைய இன்னொரு மனைவியான லக்ஷ்மி தேவி வந்துதான் அவங்க 2 பேத்தையும் விலக்கி விடுறாங்க. இத பார்த்த ஸ்ரீரங்கநாத பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா சரஸ்வதி தேவிக்கும் கங்கா தேவிக்கும் ஒரு மிகப்பெரிய சாபத்தையே கொடுத்துடுறாரு. முதல்ல கங்கா தேவிக்கு என்ன சாபம் கொடுக்கிறாரு அப்படின்னா, நான் உன் கூட கொஞ்சம் அதிக நேரம் செலவிட்டுட்டேன் அப்படிங்கிற தலைக்கணத்துல நீ இப்படி பேசி இருக்கவே கூடாது, இதுக்காக நான் உன்னை சபிக்கிறேன். நீ பூலோகத்துல மனிதர்களுடைய பாவங்களை கழுவுற நதியா பிறப்பெடுப்ப. அந்த நதி கங்கை நதி அப்படின்னு அழைக்கப்படும். இதனால உன்னுடைய பாதி சக்தி பூலோகத்துல பாவத்தை கழுவுற நதியா ஓடும், மீதி சக்தி சிவனுடைய ஜடாமுடியில இடம்பெறும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால கங்கா தேவி பூமியில மனிதர்களுடைய பாவத்தை கழுவுற கங்கை நதியா ஓடிட்டு இருக்காங்க. மீதி சக்தியோட சிவனுடைய ஜடாமுடியில போய் அமர்ந்துடுறாங்க. அடுத்ததா சரஸ்வதி தேவி கிட்ட பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை விட கொஞ்ச நேரம் கங்கா தேவியோட நேரம் செலவிட்டதுக்கு நீ என்ன தப்பா நினைச்சிட்ட? அதோட அவ்வளவு பொறாமை குணம் கொண்ட நீ இனிமே எனக்கு தேவையில்லை, அதனால நான் உன்னை சபிக்கிறேன். நீ பூமியில ஒரு சாதாரண நதியா பிறப்பெடுப்ப, உன்னோட மீதி சக்தியோட பிரம்மதேவனுக்கு துணைவியா வாழ்ந்து முடிப்ப, அதுக்கப்புறமா சாந்த சுரூபினியாகி மக்களுக்கு உன்னுடைய அருளை நீ கொடுக்கணும் அப்படின்னு சபிச்சிடுறாரு. இதனால சரஸ்வதி தேவி பூலோகத்துல சரஸ்வதி ஆறா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எந்த பாவமும் செய்யாம எந்த ஒரு பொறாமை குணமும் இல்லாம இருக்கிற லக்ஷ்மி தேவிய பார்த்து பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு பொறாமை குணமும் இல்லாத உனக்கு நான் ஒரு வரத்தை கொடுக்க போறேன். நீ பூலோகத்துல பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு தெய்வீக தாவரமா பிறப்பெடுப்ப. அப்போ நான் மறுபடியும் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. அந்த தெய்வீக தாவரம் தான் துளசி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த துளசி லக்ஷ்மி தேவியுடைய அம்சம். அதனாலதான் துளசிக்கு இவ்வளவு மரியாதையா நம்ம கொடுக்கிறோம். இதுக்கப்புறமா பெருமாள் லக்ஷ்மி தேவியுடைய அம்சமான துளசிய திருமணமும் செஞ்சுக்கிட்டு வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு.
பொறாமை குணம் கொண்ட மனைவியான சரஸ்வதிய பிரம்மனுக்கும் கங்காதேவிய சிவனுக்கும் கொடுத்துட்ட பெருமாள் எந்த பொறாமை குணமும் இல்லாத நல்ல உள்ளம் கொண்ட லட்சுமி தேவியை மட்டும் தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிறாரு. துளசி செடி லட்சுமி தேவியுடைய அம்சம் அப்படிங்கறதுனாலதான் நம்ம துளசி செடிய கடவுளுக்கு நிகரா கும்பிடுறோம். பெருமாள் பூஜையில கண்டிப்பா துளசிய நம்ம பயன்படுத்துவோம். பெருமாளுக்கு உகந்த பூஜை பொருள் அப்படின்னா அது துளசி தான். தன்னுடைய மனைவியோட அம்சம் அப்படிங்கிறதுனால துளசியையும் பெருமாளையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பெருமாள் கோவில்கள்ல கூட துளசி தீர்த்தம்னா பிரசாதமா கொடுக்கப்படும். துளசி செடிய கடவுளா நினைச்சு வழிபடுற அந்த வீட்டுக்கு எந்த ஒரு செல்வ குறைபாடும் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த துளசி நிறைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட தாவரமாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த துளசி செடியை யார் யார் தொடர்ந்து வழிபட்டுட்டு இருக்காங்களோ, யாருடைய வீட்டுல எல்லாம் இந்த துளசி செடியை வச்சு வழிபடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளுடைய அருளும் லட்சுமி தேவியுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்ததா மீட் பண்றேன். Thanks for watching.